இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ இந்த படத்தில வாசு அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா, அம்மாவால பாட்டி வீட்ல விட்டுட்டு விடப்பட்ட ஒரு பையனா தான் இருக்காரு. தன்னோட அப்பா, அம்மா தன்னை விட்டு பிரிஞ்சதுனால, அவர் சின்ன வயசுல என்னென்ன ட்ராமாஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா 25 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு அனிமேட்டரா ஆயிடுறாரு. தன்னோட அப்பா, அம்மா தனக்கு குடுத்த இந்த ஒரு சூழ்நிலையால, அதனால நெறைய ட்ராமாஸ ஃபேஸ் பண்ணி வேற மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ரியோ, எப்பயுமே வந்து பேரண்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்ஸ தன்னோட லைஃப்லயே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியா இருக்காரு. அந்த உறுதியோட இருக்கக்கூடிய ரியோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோபிகா ரமேஷ். அவங்க அதாவது ரியோவும், கோபிகா ரமேஷும் இந்த படத்துல லவ்வர்ஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காதலிச்சு, கல்யாணம் பண்ணி, குடும்பம், குட்டி, குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய கோபிகா ரமேஷ் ஒரு பக்கம். ரியோ இவங்க 2 பேருக்குமே லவ் மேக்கிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிகா ரமேஷ் ஒரு கட்டத்துல பிரெக்னன்சி ஆயிடுறாங்க. இந்த பிரெக்னன்சிய வந்து கலைக்கணும்னு சொல்லக்கூடிய ரியோ ஒரு பக்கம், இல்ல இந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோபிகா ரமேஷ் ஒரு பக்கம். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இங்க வந்து என்ன நடக்குது? கோபிகா விருப்பப்படி குழந்தைய பெத்துக்கிறாங்களா? இல்ல ரியோவோட விருப்பப்படி இந்த குழந்தை வந்து அபார்ஷன் செய்யப்படுதா? இதற்கு இடைப்பட்ட விஷயத்துல நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்திருப்போம்ல. அவங்க வீட்ல மாட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் பார்த்திருப்போம். வீட்ல மாட்டுனதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியில நடக்கக்கூடிய ட்ராமாஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு டிராமா அப்படிங்கிற பல விஷயங்கள உள்ளடக்கியது தான் இந்த ஒரு படத்தோட ஒன்லைன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கு இல்லை.